சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். 2023 முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள். கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டு கால அளவுங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு வருடம் 6 மாதம் வரை அவரோட கால அளவு பார்த்தீங்கன்னா, கேது பகவான் எப்பொழுது பயிற்சி ஆகிறார் என்று கேட்டோம்னாக்கா, ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில வருடம் 30ஆம் தேதி 10வது மாதம் 2023 திங்கட்கிழமை மாலை 4:40 மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வை 11ஆம் பார்வையாகும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார், உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார். ஓகேங்களா? தாயார் வழி தோஷத்தையும் சுட்டி காட்டுவார். ஓகேங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா புத்திர தோஷம், நாகதோஷம், முன்னோர்கள் தோஷம், தாய் வழி தோஷம், காலசர்ப்ப தோஷம் சுட்டி காட்டுவார். அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சக்காரகன், ஞானக்காரகன் என்பார்கள். எதுலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்டப்பெல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து, மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க. ஓகேங்களா? நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய், இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா, நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாகி மோட்சக்காரனாகி கேது பகவான் தாங்க. இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வை 11ஆம் பார்வைன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே. ஆனால் இவரோட தன்மைகள், நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பகவான் மூலியமாக கேட்டோம்னாக்கா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார், தன்மையை உணரச் செய்வார். நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருங்கிறது நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்காரத்தை தொட போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு, ஒரு மூலிகை பொருட்கள், ஒரு ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், சித்தர்கள் வழிபாடு, அப்படமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க. இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானால தாங்க அறிய முடியும். அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகிரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும், ஓகேங்களா, அந்த வேர்களும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது பகவான் மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க. அதே மாதிரி ஒருத்தர் அருள் வாக்கு சொல்கிறான் அப்படின்னாக்கா அது கேது பகவானோட அனுகிரகம் இல்லாமல் ஒருத்தர் அருள் வாக்கு சொல்ல முடியாது. அவனோட முன்கருமா அவன் யார் என்ன ஏது ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது பகவானுடைய ஒரு ஆற்றலும் அவர் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது பகவான் சொல்லியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது, பஞ்சு சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது பகவானுக்கு உண்டான ஒரு வழிமுறைங்க. அதே ஒரு பாரம்பரியம், அதே பாரம்பரியம் வந்து ஒரு வைத்தியம் பண்ணுறது, பாரம்பரிய மூலிகை வைத்தியசாலை நடத்துறது, ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானோட ஒரு தன்மை தாங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனவுட்ட இனம் திருமணம், இனவுட்ட இனம் ஒரு பழக்க வழக்கம், ஒரு அந்நிய உண்ணியத்தை அதிகப்படுத்துவாருங்க. கேது பகவான் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசிலேருந்து கன்னி ராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு மேச ராசின்னு வச்சுக்கிங்க. அப்போ மேச ராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 6இல் கேது பயணிக்கிறார், அதுக்கு என்ன பலன், இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்கக்கூடியதான் இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா? அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு, நீச்ச வீடு குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க. ஓகேங்களா? ரைட். இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பத்தாது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மேச லக்கண மேசராசி நேர்களே, உங்களுக்கு கேது பகவான் உங்கள் லக்கண பாவத்துக்கு 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 6ஆம் இடத்துல பயணிக்கிறாருன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இப்போ சரியாக உங்களுக்கு சாப்பாடுகள் எடுக்காது, அதாவது பசி எடுக்காது, டைமுக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ உதவி கேட்டு வருவாங்க. எந்த மாதிரி உதவி கேட்டு வருவாங்கனாக்கா, நீங்கள் ஒரு ஜாமீன் போடுங்க, நீங்கள் பார்த்து சொன்னால் கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து ஒரு லெட்ரு கொடுங்க, நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போடுங்க, இதெல்லாம் வந்து உங்களை கேட்பாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் தட்டி கழிக்கிறது கொஞ்சம் கால சிறந்ததாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து எது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாகவே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா இனம் விட்டு இனம், அதாவது ஜாதி விட்டு ஜாதி ரொம்ப
நம்ம கீழ் ஜாதி அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணலாம். நம்ம சரிசமமான ஆளுங்க இந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு பண்ணோம்னா அது ஒரு தோஷமாக அமைஞ்சிடும். திருப்பி பார்த்து அந்த கடன் நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் பார்த்து உஷாராக சோதனமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2க்கு அவர் 5ல் இருக்கார். கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 2ல் 5ல் அதாவது கண்ணியில் போயிட்டுருக்காரு. ரைட், ஓகே, அது முன்னுரையிலே சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. அப்போ 2க்கு அவர் 5ல் போயிட்டுருக்கார். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது இப்போ புதுசாக கல்யாணம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு கன்சீவ் ஆகுது, குழந்தைங்க ஆகுமான்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு தாமத நிலை கொடுக்கும். அப்படியே கரு அது ஆணுச்சினாலும் அது ரொம்ப பொறுப்பாக ரொம்ப சின்சியரிட்டி அதை பார்த்துக்கிட்டே தான் நம்ம கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வரதுக்குண்டான வழிமுறைகளை செஞ்சால் தான் நம்ம சிறப்பாக அதை காப்பாற்றி வெளியே கொண்டு வர முடியும். ஓகேங்களா, அது ஆணுன்னு நினச்சா பெண்ணு நினச்சா ஆண், இப்படி மாற்றி உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதாவது குழந்தைங்க மூலியமாக ஒரு வருமானம் வருது, குழந்தைங்க மூலியமாக ஒரு ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிற குடும்பம்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தாமதத்தை கொடுப்பாங்க. அந்த தாமதத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க மூலியமாக அந்த வருமானத்தில் இல்லை குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிப்பு கெடுது அப்படிங்கிற பட்சத்துலையும் சரி, நீ குலதெய்வங்களுக்கு போய் ஒரு தீபம் போடுறது, ராகுகாலம் யமகண்ட நேரத்தில் தீபம் போடுறது. ஓகேங்களா, அப்போ இல்லைன்னா ஒரு பஞ்சு திரி நூல் திரி நம்ம தானம் கொடுக்கறது. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் அதை படிக்கிறவங்களுக்கு படிப்பு தடங்களாலும் நீங்கள் அதை செய்யலாம். ஒரு வருமான தடங்களாகுது, குடும்பத்தில் வந்து ஒரு மோட்டிவ் இல்லாமல் இருக்குது, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீ குலதெய்வ வழிபாடு அதாவது குலதெய்வ வழிபாடு குலதெய்வங்களுக்கு ரொம்ப தூரம் போது போக முடியாதவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வீட்டையும் நினச்சி அதாவது ராகுகாலம் யமகண்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல திரி கொண்ட விளக்கு போடுறது, விநாயகர் கும்பிட்றதும், ராகுகாலம் யமகண்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயகருக்கு வெள்ளை தீபம் போடுறது அல்லது வீட்டிலே தீபம் போடுறது காலம் சிறந்ததுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3க்கு 4ல் இருக்காருங்க. ஓகேங்களா, உங்கள் 3ஆம் பாவத்துக்கு கோச்சாரத்தில் 4ல் கேது பகவான் போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 3க்கு 4ல் அவர் பயணிக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சிகள் உங்கள் சிறு பையன் எங்கே நீங்கள் போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரப்படத்தை பாட்டு போகிறது. ஓகேங்களா, சித்திர கோயில் அது சித்திரங்கள் கோயில் இருந்ததுன்னா நீங்கள் சுற்றி போகிறது, ஜீவசம்மதி சுற்றி போகிறது, ஒரு மூலிகை பொருட்கள் அந்த மாதிரி ஸ்தாபனங்களை சுற்றி போகிறதும் அதுவும் அணுகி போகிறதும் சிறப்பாக உங்கள் முயற்சிகள் வெற்றி போடும், தடை தாமதம் கொடுக்காது, நல்ல ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும். ஓகேங்களா, அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு 3ல் இருக்கார். ஓகேங்களா, 4ஆம் பார்த்து 3ல் இருக்கார். அப்போ இதுக்கு அதே பலன் தான். ஓகேங்களா, நீங்கள் அதே பலன் நீங்கள் மாற்றி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை சாம்பிராணி அவங்க கூந்தல் காட்டுறது, தாய் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படுக்கரையை சுற்றி நம்ம வந்து அந்த மூலிகை சாம்பிராணி காட்டுறது. ஓகேங்களா, ராகு விநாயகர் தீர்த்தம் தெளிக்கிறதுலாம் இந்த மாதிரிலாம் ஒரு ராகு யமகண்ட நேரத்தை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் தாயோட இது எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இடமாற்றங்கள் வரும். அது இடமாற்றத்தை கொடுத்தா பார்த்தீங்கன்னா சேதாரம்லாம் தான் போய்க்குங்க. இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சேதாரம் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு அவர் 2ல் இருக்கார். ஓகேங்களா, அப்போ அந்த 5க்கு 2 இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க அதாவது அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு தடப்படுங்க. ஓகேங்களா, அப்போ தடப்படக்கூடாது. ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, சினிமா துறையில் இருக்கிறாங்க, கலைத்துறையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அவங்களுக்கு தடப்படக்கூடாது அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுனாக்கா அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா ராகுகாலம் யமகண்ட நேரத்தில் வந்து தீபம் போடுறது, இல்லை போக முடியாதவங்க அவங்க குலதெய்வத்தை நினச்சி வீட்டு ராகுகாலம் யமகண்ட நேரத்தில் தீபம் போடுறது, பல தேதி கொண்ட இதில் தீபம் போடுறது, கொள்ளு கலந்து தீபம் போடுறது. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அதே ஒரு மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஜோதிடம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், தியான கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு எப்பயும் போல தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு எந்த பிரச்சனை அவனா கேது அவங்கள்ட்ட எப்பயுமே இருப்பார். ஓகேங்களா, அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது இல்லாமல் பண்ணுறோம் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை ஹோமம் பண்ணுறது, ஒரு மூலிகை வந்து வாங்கி அதை பார்த்தீங்கன்னா ஒரு நீரில் அதாவது தண்ணீரில் ஒரு ஊற வச்சு அது அபிஷேகம் சாமிக்கு பண்ணுறது, அம்பாள் பண்ணுறது, அது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எந்த மாதிரி தெய்வமாக இருந்தாலுங்க நீங்கள் அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சாம்பிராணி புகையால் காட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிவுகள் மட்டாது ஞாபகம் மருதி வராது, அது சிறப்பாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சித்திரை கோயில் இந்த மாதிரி தியானம் இது மாதிரி கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னாவே அந்த குழந்தைங்களுக்கு ஞாபகம் மருதியோ படிப்பு தடையோ எந்த ஒரு தடையும் குழந்தைங்களாம் கிடைக்கக்கூடிய வருமானம் எதுவும் தடப்படாதுங்க. ஓகேங்களா,
ரைட், ஓகே. அது இந்த ஜாதகரை நீங்களாக தான் நீங்கள் அதை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல கேது 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல கடன்கள் ஏற்படும், வீண் பிரச்சனை சிக்கலை மாட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த டைம் சாப்பிட முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை 6ஆம் இடத்துல நல்லா தான் பண்ணுவாங்கிற பட்சத்தில் இருந்தாலும் கூட இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இக்கட்டுகளும் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடும். அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது பெருமாள் கோயில் அருகாமையில் உள்ள ராகதி விநாயகருக்கு சித்திரப்பீடம் இந்த மாதிரி போய் நீங்கள் வழிபட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும், ஒன்று பாதிப்பு இருக்காதுங்க, நல்ல ஒரு வழிமுறையை கொடுக்கும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 7க்கு ஒரு 12 இருக்கார். இவங்க 7ஆம் பாவத்துக்கு ஒரு 12 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் புதுசாக கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தாலும் சரிங்க, தாம்பத்திய வாழ்க்கை கொஞ்சம் குறைபாடாக இருக்கும், தூக்கமின்மையாக இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு தாட்டம் அவங்களுக்கு இருக்கும். அது கூட்டு தொழிலில் பெருசாக அவங்களுக்கு பெருசாக அந்த இடத்துல ஒரு முடக்கடியாக இருக்கும், ஒரு விரயத்தை கொடுக்கும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்ம வந்து ஒரு பூஜை, அதாவது ஒரு தூக்கம் கெடுது, தாம்பத்தியம் கெடுது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த படுக்கறையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூஜை மாதிரி ஒரு மங்களகரம் வச்சுருந்தா போதுங்க, ஓகேங்களா. அதாவது உங்கள் எல்லா சுகப்போகம் எல்லா தூக்கம் தாமதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அது கூட்டு தொழிலாக இருக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு தொழிலில் நீங்கள் எந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதில் பார்த்து நூல் பஞ்சு இந்த மாதிரி ஐட்டத்தை நீங்கள் சேர்த்திக்கணும். அதே மாதிரி ஒரு பூஜை, அந்த பூஜா ஸ்டோரில் உள்ள மூலிகை பொருட்கள், இந்த ஆயுர்வேத சித்த மருத்துவம், சித்திரங்கள் வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த காலகட்ட சூழ்நிலை கொண்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல முறையாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ செஞ்சுட்டு இருக்கிற தொழிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அவரோட படத்தை வைக்கணும், அந்த மூலிகை சாம்பிராணி காட்டணும், இல்லை அதே ஒரு வியாபாரத்தை தினசரி வியாபாரமாக இருந்ததுனாக்கா இதே நீங்கள் சைடில் ஒரு வியாபாரம் நீங்கள் பண்ணலாம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஓகேங்களா. ரைட். அப்போ 8க்கு 11 இருக்கார், ஓகேங்களா. அப்போ 8க்கு 11 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் 8ஆம் பாவத்துக்கு 11 இருக்கார், ஓகேங்களா. ரைட்டு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு மறைமுகமான ஒரு ஆசையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடை பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம நீண்ட ஆசைகள் பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டுருக்கோம். அதாவது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், ஆயுள் காப்பீடு சம்மந்தப்பட்ட விஷயம், இது அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறு முடக்கடி வரும். நான் ஒரு கணக்கு கூட ஒரு கணக்கில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தியானமும் சித்திர வழிபாடும் பண்ணாவே போதுங்க. உங்கள் ஆயுள் பலம் அதிகரிக்கும், பயங்கள் இருக்காது, வரக்கூடிய லாபங்களும் அதாவது திடீர்னு வரக்கூடிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பயும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், தடங்கள் ஏற்படாது. இது பண்ணி செஞ்சு நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் பாவத்துக்கு 10 இருக்கார், ஓகேங்களா. அப்போ 9ஆம் பாவத்துக்கு 10 இருக்காருனாக்கா கண்டிப்பாக நம்ம தந்தையாராக இருக்கும் பட்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணுறது, அவர் படுக்கறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூலிகை சாம்பிராணி காட்டுறது, ஓகேங்களா. இப்போ ஊரில் தர்மகரத்தை காரிக்கரத்தை இந்த மாதிரி இருக்கிறாங்கனாக்கா அவங்க அதிகப்படியான தியானம் பண்ணுறது, சித்திர வழிபாடு பண்ணுறது, ஜீவசமாதி போடுறது, இந்த மாதிரி பண்ணி தூரத்தை புனித பயணம் இப்படி போகிறது வர்றது, இது எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குங்க, சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10க்கு, ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 9ஆம் இடத்துல இருக்கார் ராகு, ஓகேங்களா. அப்போ 10க்கு 9 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அதாவது இந்த தொழில் பண்ணுறவங்க போகிற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாதம் இருக்க, நான் ஒரு 4 மாதம் இருக்க, வருஷத்தில் ஒரு 4 முறையாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஜீவசமாதி சித்திரங்கள் கோயில் போயிட்டு வந்து அந்த தீர்த்தத்தில் இருக்கிறது, அதாவது அதை திண்ணீர் அந்த சாம்பிராணியில் போட்டு அதாவது மூலிகையோடு போட்டு சாம்பிராணியில் திண்ணீரை போட்டு எல்லாமே காட்டுறது, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யமகண்ட நேரத்தில் நம்ம ஒரு பூஜை கொடுக்குறது, அதாவது முருகனுக்கு, செவ்வாய்பகவானுக்கு, யம தர்மனுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் நல்லா விருத்தியாக இருக்கும். அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது, நூல் சம்மந்தப்பட்டது, பஞ்சு சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா. பல வண்ணம் கலர் சம்மந்தப்பட்டது, பூஜை பொருட்கள், மூலிகை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, சித்த மருத்துவம் இந்த மாதிரி இயற்கை, அதாவது இயற்கைக்கு முரண்பாடு இல்லாமல் அதாவது கலப்படம் இல்லாத ஒரு எந்த ஒரு பொருளுமே நீங்கள் விற்றீங்கன்னாவே அதுக்கு ஏது பார்க்கணும் நல்லா தான் பண்ணுவாருங்க, சரி, ஓகேங்களா. நீ அந்த மாதிரி ஒரு தொழிலை ஆட் பண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் என்ன மாதிரி தொழிலாக இருந்தாலும் அதை ஆட் பண்ணி பாருங்கள், சிறப்பாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11க்கு அவர் 8 இருக்கார், ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 8 இருக்காருன்னா நம்மளோட லாபத்தை எதுவுமே கெடுக்க மாட்டாருங்க, ஓகேங்களா. அப்போ லாபத்தை கெடுக்க மாட்டார். அப்போ என்ன அர்த்தங்க, நம்ம லாபத்தை மேலே கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதை மூத்த சகோதரிகளுக்கு, நண்பர்களும் சரி, ஓகேங்களா. இந்த மாதிரி உறவுக்கு 2ஆம் தரம் மனைவி கட்டணம், அதாவது திருமணம் பண்ணவங்களும் சரி, அந்த மாதிரி நபர்களுக்கு இவங்க வந்து என்னன்னாக்கா இந்த சித்திர கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து திருநீர் பிரசாதம் அவங்களுக்கு கொடுத்தா போதுக்கும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 12க்கு அவர் 7 இருக்கார், ஓகேங்களா. அப்போ 12க்கு 7 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதாவது புதுசாக ஒரு கல்யாணம் இருக்குது வச்சுக்கிங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் ஒரு பெட் வாங்கி கொடுக்குறது,
ஓகேங்களா. அவங்க வந்து ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு தூரத்தை போய் அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரி அனுப்பி வச்சுட்டு அவங்க ஒரு முறையாவது சித்திரர்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பரிகாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விரயமாகாது. தூரத்து பயணம், பிஹெச்டி படிப்பாக இருக்கட்டும், பெரிய முதலீடு போட்டதாக இருக்கட்டும், எந்த வகையான ஒரு அமைப்பாக ஒரு தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வெளியூர் பயணமாக இருக்கட்டும், அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதுபோல் செஞ்சு பாருங்க, சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.